ஜஸ்ட் மை லக் அப்படின்ட்டு 2006 வெளிவந்த ஒரு ஃபேண்டசி ஃபீல் குட் படம் தான் நான் வழக்கம் போல கொண்டு வந்திருக்கிறேன். பிறந்ததுலேருந்து சோகம் கஷ்டம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கிற ஒரு பொண்ணுடைய அதிர்ஷ்டமும் வாழ்க்கையில் சந்தோஷம்னா எப்படி இருக்கும், லக்னா என்ன அப்படின்ட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கிற ஒரு பையனுடைய துரதிருஷ்டமும் ஸ்வாப் ஆனால் என்ன ஆகும், அதாவது பையன்கிட்ட இருக்கிற துரதிருஷ்டமும் பொண்ணுகிட்ட இருக்கிற அதிர்ஷ்டமும் கூடு விட்டு கூடு பஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத காமெடியாக ஃபீல் குட்டாக கொண்டு வந்திருந்தாங்க. இவ்வளோ தான் ஜஸ்ட் ஆன்லைனாக சொல்ல முடியும். மற்றபடி நம்ம கற்றுக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? இந்த மூவி முதல் காட்சிலேயே ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியே வராங்கல்ல, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் ஆஷ்லி. ஆஃபீஸ்க்காக கிளம்பி வராங்க. பார்த்தா வெளியே பயங்கரமா மழை பெய்யுது. செக்யூரிட்டி கூட சொல்லாரு வெளியே போக முடியாது மேடம் அப்படின்னு சொன்னா 2 ஸ்டெப் தான் எடுத்து கீழே வாரா. பார்த்தா மழை ஸ்டாப் ஆகுது. உடனே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த செக்யூரிட்டிக்கு ஒண்ணுமே புரியல. இவ கூப்பிடாமலே கேப் நிக்குது. கேப்ல ஏறப்போ காலில் பார்த்தா ஒரு ரூபா நோட்டு ஒட்டி இருக்கு. அதை எடுத்துட்டு அப்படியே கேப்ல போறாங்கல்ல. அந்த செக்யூரிட்டிக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணு அங்கிருந்து வந்தா மழை ஸ்டாப் ஆச்சு. கேப் தன்னால நிக்குது. ரூபா நோட்டு காலில் ஒட்டி இருக்கு. என்ன மாதிரியான அதிர்ஷ்டமான பொண்ணு அப்படின்ட்டு யோசிக்கிறாருல. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி பொண்ணு தான். கேப் டிரைவர் கிட்ட அண்ணா கொஞ்சம் வேகமா போக முடியுமா, ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ள என்னுடைய ஆஃபீஸ்க்கு போய் சேர முடியுமா அப்படின்னு கேட்டா, நம்ம ஊர் இருக்கிற டிராஃபிக்குக்கும் சிக்னலுக்கும் 5-6 நிமிஷம்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்னு அவர் டிரைவ் பண்ணிட்டே போய் பார்த்தா அவன் நேரத்துக்கு ரோடே காலியா இருக்கு. சிக்னல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க கார் வர்றப்போ அப்படியே கிரீன் சிக்னலா மாறி போகுது. அந்த டிரைவருக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் டிராஃபிக் கடந்து வந்தோம், என்னடா இப்படி ஃப்ரீயா இருக்குன்ட்டு ஆச்சரியமா பாக்குறாரு. ஒரு வழியா ஆபீஸ்க்கு சேர்றா. மேக்கப் சரி பண்ணலாமான்னு யோசிக்கிறப்போ அவ முன்னாலே 2 பேர் மிரர் தூக்கிட்டு போறாங்க. அந்த கண்ணாடியை பார்த்து மேக்கப்லாம் சரி பண்ணி லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிறா. இப்படிதான் இவளுக்கு எடுத்த எல்லா விஷயமே இவளுக்கு சாதகமாவே அமையும். இதனால தான் இவளை ஒரு லக்கி கேர்ள்னே சொல்லுவாங்க. லிஃப்ட்ல ஏறலான்னு பார்த்தா லிஃப்ட் ஃபுல்லாகி போகுது. ஐயோ ஏற முடியாம போச்சு அப்படின்னு பார்த்தா அடுத்த செகண்டே பின்னால ஒரு லிஃப்ட் நிக்குது. அதுவும் ஃப்ரீயா நிக்குதா. இவ போய் உள்ள ஏறிக்கிறா. பின்னாலே ஒரு பையனை ஏறான். ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறான். அச்சடா ஒரு நாள் இப்படி தாண்டா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா அமைச்சு போகுது. லிஃப்ட் கீழ இருந்து மேல வரதுக்குள்ள அந்த ஹேண்ட்ஸம் பை இவங்க கிட்ட வளைஞ்சி ஒரு கார்டு கொடுத்து அவனா ஒரு டேட் போலாமான்னு கேக்குறான். ரொம்ப அழகா இருக்கிறான். ஓகே போலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பாயிண்ட் வராங்க. நேரா அவங்க ஆபீஸ் தான் வராங்க. ஆக்சுவலா இவங்க என்ன வேலை பாக்குறாங்க, என்ன கம்பெனில வேலை பாக்குறாங்கன்னா பப்ளிக் ரிலேஷன் சொல்லிட்டு ஒரு கம்பெனிங்க. பெரிய பெரிய பிரபலங்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, விளம்பரப்படுத்துறது, மொத்தத்துல சொல்லணும்னா பெரிய பெரிய நிறுவனங்களை மக்கள் கிட்ட விளம்பரப்படுத்தி பிரபலப்படுத்தக்கூடிய வேலை தான் பாக்குறாங்க. ஆபீஸ்ல இவங்களுக்கு மேகி அண்ட் டேனான்னு சொல்லிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ். வெள்ள முடியல இருக்கிறாங்களா, அவங்க பேரு மேகி. கோச்சூட் போட்டுக்கிறவங்க பேரு டேனா. மேகி சூப்பரா பாடுவா. ஸ்டேஜ்ல எங்கேயாச்சும் வாய்ப்பு கிடைக்காதான்ட்டு ரொம்ப நாளா வெயிட் பண்றா. பாட்டு படிக்கிறதுல நல்ல ஒரு திறமையே அவளுக்கு இருக்குங்க. லிஃப்ட்ல ஒரு பையனா பார்த்தால, அந்த பையன் கொடுத்த கார்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டி சொல்றப்போ அவங்க அந்த கார்டை பார்த்துட்டு இது யார் தெரியுமா, ஒரு பிரபல தொழிலதிபருடைய ஒரே பையன், டேட்க்கு வர கூப்பிட்டுருக்காங்க பாரு, உனக்கு மட்டும் எப்படி அதுவா அமையுது, ஸ்கூல் படிக்கும் போது இருந்து பாக்குறோம், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம உனக்கு மட்டும் எல்லாமே லக்காவே அமைஞ்சு போகுதுல்ல அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்ட்டு ஒரு மீட்டிங் இருக்குன்ட்டு அங்க இருந்து போறாங்க. அப்படி கட் பண்ணிட்டு நம்ம படத்தோட ஹீரோ தான் காட்டுறாங்க. இவன் பேரு ஜேக். நம்ம ஹீரோடைய வாழ்க்கைக்கு எதிர்மறையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு துரதிருஷ்டவசவாளி தான் நம்ம ஆளு. பினான்சியலா ரொம்ப கஷ்டப்படுறான். சொல்லப்போனா ஒரு ஏலியன் கூட சொல்லிக்கலாம். வெரி புவர் பாய். சோடாப்பட்டி கண்ணாடியும் சோப் லாங்கி ட்ரெஸ்ஸும் ஒரு சீடியை கையில வச்சுட்டு யார்கிட்டயோ குடுக்கணும்னு வரானா, மழை தனியா கார் அடிச்சுட்டு போகுது. ஆகா வழக்கம் போல நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா, இன்னைக்கு என்னெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குதோ அப்படின்னு தான் நம்மால் பாக்குறாப்ல. தூரத்துல ஒரு மொட்டை ஒரு நாயை கூப்பிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கிறாருல, அவர்கிட்ட தான் இந்த சிடி சேர்க்கணும் அப்படின்ட்டு வேகமா வாரான் பாருங்க. கீழே தேங்கி இருக்கிற மழை தண்ணியில ஷூ விட்டுருதான். ஐயோ அப்படின்னு பார்த்தா கீழே ஒரு காயின் இருக்குது. சரி காயினாச்சு எடுக்கலான்னு பார்த்தா பேண்ட் கிழிஞ்சு போகுது. அட கடவுளே, இந்த சிடி அவர்கிட்ட எப்படியாச்சும் சேர்த்துடலான்ட்டு அந்த மொட்டை பின்னாலே ஓடுறான். பேண்ட் ஒரு பக்கம் கலந்துக்கிட்டு போகுது, பிடிச்சிக்கிட்டே ஓடுறான். அந்த மொட்டை யாருன்னா மியூசிக் ஆல்பம்லாம் வெளியிடக்கூடிய ஒரு பெரிய தயாரிப்பாளர், பெரிய தொழிலதிபர். இவங்க கேங்கா ஒரு பேண்ட் ஒன்று நடத்திட்டு வருவாங்க போல. ஸோ இவங்க பண்ண ஒரு ஆல்பத்தை தான் அவர்கிட்ட கொடுத்து வாய்ப்பு கேட்கலான்னு தான் பின்னாலே போறான். அவர் பாடுக்கு போயிட்டே இருக்கிறாரு. பார்க்ல நாய் வர ஆகி இருந்துருது. தூரத்துல இருந்து ஒரு போலீஸ் அதிகாரி பார்த்து, சார் அதை கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்போ, இது கிளீன் பண்ணணுமா அப்படின்ட்டு உள்ள இருந்து ஒரு பெரிய ரூபா கட்டை எடுத்து அதுல ஒரு தாளை வச்சு அந்த ஆயை தொடச்சி டஸ்ட்பின்ல போட்டு போறாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பணக்காரரு. பின்னாலையும் ஓடி வரான்ல, அப்படி யதார்த்தமா டஸ்ட்பின்ல பாக்குறான். பார்த்தா அவர் போட்டு போன அந்த 100 ரூபாய் இருக்குது. யாரா நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொன்னா, 100 ரூபாய் கிடக்குதுன்ட்டு அதை எடுத்து பாக்கெட்ல வச்சா பார்த்தா நாய் பீ ஒட்டி இருக்குது. அடச்சை அப்படின்ட்டு பக்கத்துல கட்டி போட்டுக்கிற அந்த தண்ணி குட்டையில போய் அதை வாஷ் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு. ஐயோ அவர் மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அவசரத்துல எந்திக்கிறப்போ ஜாக்கிங் போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு இவன் மேல எதிர்பாராம மோதிடுதா. 2 பேருமே உருண்டு புரள்றாங்க. இவன் அவசரத்துல எந்திக்கிறான். ஆல்ரெடி பேண்ட் வேற லூசா இருக்குதா. அந்த பொண்ணு கீழே கிடக்குறான். இவன் பேண்ட் வேற லூசா இருக்கு. ஐயோ என்னை காப்பாத்துங்க, என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான்னு அந்த பொண்ணு கத்த, பொதுமக்கள் பார்க்க, போலீஸ் வர இவனை துரத்த, ஒத்த கையில சீடி ஒத்த கையில பேண்டையும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு அங்க இருந்து ஓடுறான். பின்னாலே ஒரு பின்னால ஓடி வரான். அந்த மொட்டை ஒரு கார்ல ஏறி போறான்.
போறாரு. போலீஸ் வந்து இவனை மடக்கி பிடிக்கிறாங்க. இந்த சீடியை கொஞ்சம் பாருங்கன்னு அந்த மொட்டை பக்கமா கார் பக்கமா வீசுறான். கார் அந்த சீடியில் ஏறி போயிருது. சுக்குனுக்கா உடஞ்சு போயிருது. சார் ஸ்டேஷன் 36 கூப்பிட்டு போறீங்களா? அங்கதான் 4-5 பேர் பழக்கம் பிடிச்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றப்பதான் தெரியுது நம்மால் இந்த மாதிரி பல தடவை ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்திருப்போம் போலன்ட்டு. ஒரு மீட்டிங் இருக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு கிளம்பி வந்தாங்கல்ல, பார்த்தா மீட்டிங் ஹால்ல யாருமே இல்ல. இவருடைய பாஸ் அண்ட் இந்த மீட்டிங் ஹாலுக்கு வர வேண்டியவங்க எல்லாருமே ஹீரோனுக்கு முன்னால ஒரு லிஃப்ட் கூட்டமா கிளம்பி போச்சு தெரியுமா? அதுதான் பாதியில நின்று ஸ்டக் ஆகி போய் நிக்குது போல. அதுல தான் இவருடைய பாஸ் ஊழியர்கள் எல்லாருமே மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. மீட் இருக்கிறதுக்காக ஒரு குழு வந்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஒரு கடத்துல டயர்ட் ஆயிட்டு அவங்க 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நாங்க டீ குடிக்கிறோம்ட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. உள்ள இருக்கிறவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க, கதறாங்க. இது தெரியாம தான் நம்ம ஹீரோயின் நடங்க யாருமே இல்லைன்னு பார்த்தா கிளைண்ட் வந்தாச்சு. கிளைண்ட் வேற யாருமே கிடையாது. ஹீரோ வாய்ப்புக்காக ஒரு மொட்டைய பின்னாலே துரத்தினால அந்த மொட்டை தான், அந்த தொழிலதிபர் தான். எவ்வளவு சமாளிச்சு பாக்குறா, வேற வழியே தெரியல. பாஸ் இடத்துல இருந்து அவங்க லேப்டாப் எடுத்து அவங்களுடைய பிரசன்டேஷன் எடுத்து இவளே வந்து விழாவரே சொல்லிட்டு இருக்கிறா. இவளுக்கு எதுவுமே தெரியாது. பட் ஓரளவுக்கு சமாளிச்சு முடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். லிப்டும் சரி பண்ணி பாஸ் அண்ட் எல்லாருமே வெளியே வந்திருந்தாங்க. பாஸ் ஓடி வந்து என்னாச்சோ ஏதாச்சும் பார்த்தா அந்த கிளைண்ட் அங்கிருந்து கோவத்துல கிளம்புற மாதிரி தெரியுது. ஆனா அப்படி இல்ல, கிளைண்ட் நம்மால் எப்படியோ புடிச்சிட்டாங்க. இந்த ஆஷ்லி அந்த பொண்ணு பேரு செம்மையா எனக்கு பிரசன்டேஷன் கொடுத்துட்டா, எனக்கு இந்த டீல் ஓகே அண்ட் ஒரு பார்ட்டி வர எனக்காக பண்றதா சொல்லியிருந்தா எல்லாருமே பார்ட்டியில பார்க்கலாம் ஓகேவா அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி ஒரு பாட்டுக்கு போயிருந்தாரு. அச்சோ கிளைண்ட பிடிச்சிட்டோம், ஆனா பார்ட்டி நம்மளா சொல்லிட்டோமே, பாஸ் என்ன சொல்லுவாங்களோன்னு பயப்படுறா. ஆனா அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க போல. ஆஷ்லி என் இடத்துல இருந்து இந்த கிளைண்ட நீ எப்படி பிடிச்சிட்ட, வெல்டன்மா வெல்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து உனக்கு தனி ஆஃபீஸ் ரூம் கொடுத்துருந்தேன், தனி கிரெடிட் கார்டை நம்ம கம்பெனி சார்பா நீ இனிமேல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்படி ஒரு ஆஃபர் அவளுக்கு ட்ரீட்டா கொடுக்க அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இங்க ஹீரோ வழக்கம் போல விரக்தி அடைஞ்சு தான் அந்த நாள் முடிச்சு வீட்டுக்கு வரான். இவனுக்கு ஒரு கசின் இருக்கிறா, ரொம்ப சின்ன பொண்ணு தான். என் வீடு பக்கத்துல தான். அந்த பொண்ணு பாட்டியோட தான் வசிக்கும் போல. அவளுக்காக எப்போதுமே பர்கர்லாம் வாங்கிட்டு வருவான் போல. பர்கர் கொடுக்க பாட்டியும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ பாத்துக்கோ இவளா அப்படின்ட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. அவ கணத்துல பாருங்களேன், பசங்க ஸ்கூல்ல என்ன ஒட்டி வச்சுட்டாங்க போல பொம்மை மாதிரி, எடுக்கவே முடியலன்னு சொல்றப்போ இவன் தான் லிக்விட் போட்டு அதை எடுக்கிறான். இந்த பக்கமா நம்ம ஹீரோயின் அந்த டேட்டுக்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்ட்டு பாக்குறப்போ எதுவுமே அவங்களுக்கு ஏத்த மாதிரியே இல்ல. இது மட்டும் இல்லாம அந்த மொட்டைக்காக ஒரு பார்ட்டி வேற வருது. இந்த பார்ட்டிலயாச்சும் நம்ம பாஸ்க்கு ஒருத்தங்களை செட் பண்ணி விட்டுருவோண்டி, அது சிங்கிளா சுத்துறதுனால நம்ம பசங்களோட சுத்துனா வயிற்றுச்சல் படுது, நம்மளும் சந்தோஷமா இருக்க வேணும் இருக்குது, நோயின்னு ஏதாச்சும் ஒரு வேலையை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே யாரோ ஒருத்தங்க கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் பக்கத்து வீட்டுக்காரர் தான். ஏதோ ஒரு ட்ரெஸ் வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி உனக்கு வந்த ட்ரெஸ் தாமா, நீ வீட்டில் இல்லாத போது என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க, இந்த அப்படி அப்படின்னு சொல்றப்போ அவர் பேர் ஆண்டனி. அவர் நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கிறாரு. பேசாம நம்ம பாஸ்க்கு இவரை செட் பண்ணலாமான்ட்டு, ஆண்டனி எங்க கம்பெனில இப்படி ஒரு பார்ட்டி ஒன்று நடக்குது, எங்க பாஸ் ஒருத்தங்க இருக்கிறாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க, வந்து மீட் பண்றீங்களா, ஒரு பிளைண்ட் டேட் போறீங்களா அப்படின்னதும் போலாமே, அழகா இருப்பாங்களான்னு கேட்டா அழகா இருப்பாங்களா, அப்படி இருப்பாங்க, பார்த்ததுமே உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னதும் ஓகே கண்டிப்பா வரேன், நான் இப்போ கூட ஒரு டேட்டுக்கு தான் போறேன்ட்டு அங்க இருந்து போயிருந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படியோ பக்கத்து வீட்டுக்காரரே பாஸ்க்கு செட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸை பார்த்தா இவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸே கிடையாது. சாரா பார்க்கர் அப்படின்ட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்ல வசிக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸோடைய ட்ரெஸ் தான் மாத்தி இவளுக்கு வந்துருச்சு போல. அதுவும் கரெக்டா இவளுக்கு போடுற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி டேட் போடுறதுக்காக ஏதாச்சும் ட்ரெஸ் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கிறா. ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் வர வந்திருக்கு. இதை போட்டு டேட் போட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே அந்த டேட்டிங் போறா. தொழிலதிபருடைய பையன் அப்படிங்கிறதுனால இவங்க டேட்டிங் ஹெலிகாப்டர்ல தான் போறாங்க. இந்த ட்ரெஸ் எங்க வாங்கினா நல்லா இருக்கு அப்படின்ட்டு பேசிக்கிட்டு அவங்க ஜாலியா போறாங்க. இந்த பக்கம் ஹீரோவுடைய அந்த இசைக்குழு தான். சோ அந்த இசைக்குழுவுக்கு நம்ம ஹீரோ தான் மேனேஜர். எப்படியாச்சும் வாய்ப்பு கிடைக்காதா, ஒரு பெரிய இடத்துக்கு நம்மளால போக முடியாதான்ட்டு துடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சில பேர் முன்னாலே உங்களுக்கு ரிஹர்சல் பார்க்கக்கூடிய, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிக்கக்கூடிய பொறுப்பு அந்த பசங்களோடையது. டெக்னிக்கலா எலக்ட்ரிக்கலா வந்து இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலை தான் இவனுடைய வேலை. பசங்க செம்மையா வாசிக்கிறாங்க, நல்லாவே வந்து எல்லாருமே பார்த்து ரசிக்கிறாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறப்போ ரொம்ப ஹைப்பான நம்ம ஹீரோ பின்னால மல்லாக்க விழுந்தது தான். அதனால சில பல ஒயர்ஸ் எல்லாம் புடுங்கிக்கிட்டு போனதுனால அந்த இடமே குயின் இந்த ஸ்பீக்கர் சத்தம் கொடுக்க ஆரம்பிக்க நல்லா ரசிச்சு கேட்டுட்டு இருந்தவங்கலாம் ஒரு கடத்துல டிஸ்டர்ப் ஆயிட்டு அங்க இருந்து எஞ்சி போயிருந்தாங்க. ஸோ இது இந்த இசைக்குழுக்கே ரொம்ப அதிருப்தி ஏற்படுத்துது. நம்ம ஹீரோவால தான் இது போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வேலையை விட்டு தூக்குறாங்க. ஆனா இவன் எவ்வளவு கெஞ்சினா ஒரே ஒரு வாரம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, எப்படியாச்சும் ஆல்பத்தை அந்த மொட்டை கிட்ட கொடுத்து நான் உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஓகே உனக்கு ஒரு வாரம் தான் டைம் மட்டும் போயிருந்தாங்க. இங்க நம்ம ஹீரோன்னு பாத்தீங்கன்னா டேட்டிங் போயிட்டு வந்தால அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை பத்தி சொல்லிட்டு இருக்கிறா. நாங்க ஹெலிகாப்டர்ல போனோம், அப்படியே ஊரை சுத்தணும், அங்க போனோம் இங்க போனோம், மத்தபடி
மத்தபடி எதுவும் நடக்கலையான்னு கேட்டா மத்தபடி எதுவும் நடக்கல, நெக்ஸ்ட் டேட்ல நாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம்னதும் எல்லாமே உனக்கு அதுவா வந்து அமையுது, அதுவா கொடுத்து வைக்குது. இந்த உலகத்திலே நீ தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல, அப்படிலாம் கிடையாதுன்ட்டு இவ சொல்றா. வேணா ஒரு செக் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு பெட்டி கடையில் ஒரு ஸ்கிராட்ச் கார்டு வாங்கி அதை அவளை சுரண்ட சொல்றாங்க. சுரண்டா அவளுக்கு $5 வந்து பரிசா விழுது. பார்த்தல்ல, இதுதான் லக்கு. ஸோ இந்த அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால நம்ம ஹீரோனுக்கு வாழ்க்கையில கஷ்டம்னா என்ன, சோகம் என்ன, எதிர்பார்த்த திருப்பம் என்ன, எதுவுமே தெரியாம வளர்ந்துட்டாங்க. இது சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு இந்த லக் இருக்க தான் செய்யுது. அப்புறம் அந்த மொட்டை கிட்ட சொன்ன அந்த பாட்டி தான், அது நம்ம ஹீரோன் தலைமையில தான் நடக்குது. அங்கங்க எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கிறாங்க, அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. இவ பக்கத்து வீட்டுக்காரர் அந்த ஆண்டனி வராரு. ஆமா அவங்க பாஸ் எங்கன்னு கேட்டதும் அதோ நிக்கிறாங்கல்ல அவங்க தான் அப்படின்னு சொன்னதும், ஆமா பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் நூல் விட போயிருந்தாரு. ஹீரோ எங்கேயாச்சும் அந்த மொட்டை கிட்ட வாய்ப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு வாராம். ஆனா அவனை செக்யூரிட்டி அலைக்க தூக்கி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. பட் இருந்தாலும் எப்படியாச்சும் உள்ள போகணும், மொட்டையை சந்திக்கணும்ட்டு சுத்தி சுத்தி வாராம். உள்ள பாட்டில நம்ம ஹீரோனுடைய பாஸும் அவ கூப்பிட்டு வந்த அந்த ஆண்டனியும் ஒன்று சேர்ந்து போயிட்டாங்க. சும்மா ஃபன்னா அந்த ஜோசி எல்லாம் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்படி ஜோசிக்காரி கிட்ட அவங்க கல்யாணம் வரைக்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. ஸோ 2 பேருமே ஒன்று சேர்க்கறதுக்கு காரணமா இருந்த நம்ம ஹீரோனுக்கு 2 பேருமே தேங்க் பண்ணிட்டாங்க இருந்து போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் எனக்கும் ஜோசியம் பார்த்து சொல்லுங்களேன்ட்டு இவ கேட்டதும் ஜோசிகரமாவும் இவளுக்காக 2 கார்டு எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கார்டு எடுத்து பார்த்தா உனக்கு நிறைய அதிர்ஷ்டம் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்களா. ஆமா சின்ன வயசுல இருந்து இருக்குன்னு சொல்றா. அடுத்த கார்டு எடுத்து பார்த்தா அச்சச்சோ என்ன உனக்கு இப்படி கட்டம் இருக்கு சரியில்லையேன்ட்டு சொல்றாங்க. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்போ ஜாக்கிரதையாவா அப்படின்ட்டு முழுசா கேட்காம சரி ஓகே நிறைய கெஸ்ட்லாம் வந்திருக்கிறாங்க நான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அங்க இருந்து அலட்சியமா போயிருந்தா. இந்த பார்ட்டிக்குள்ள எப்படியாச்சும் வரணும்னுட்டு நம்மளும் பின் வழியா வர ட்ரை பண்றான். அப்பன்னு பார்த்து டான்ஸ் ஆட வந்த குழுல உள்ள ஒருத்தான் நினைச்சிட்டு டான்ஸ் ஆடையா உள்ள போன்னு இவனை அனுப்பி விட்டுருந்தாங்க. நல்லதா போச்சுட்டு இவனும் டான்சஸ் மாதிரி காஸ்டியூம் ஒன்று போட்டு கூடவே முகம் தெரியாத அளவுக்கு சின்னதா ஒரு மாஸ்க் ஒன்று போட்டுக்கிட்டு இவனும் போயிட்டு சீடியோட மேல டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். முடிஞ்ச அளவுக்கு ஆடுறான். மொட்டை எங்கன்னு தேடுறான். மொட்டை அங்க போறாருன்ட்டு ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கிட்டு இவனும் பின்னாலே போய் பாக்குறான். அதுக்குள்ள எங்கேயோ காணாம போயிட்டாரு. எங்கடா போயிட்டாருன்ட்டு திரும்பி பார்த்தா இங்கிருந்து ஒரு அழகான பொண்ணு கீழே இறங்கி வருவாளாம். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். பார்த்ததுமே நம்ம ஆளு பிளாட்டு வந்த வேலையை மறந்துட்டு அவகிட்ட போய் ஃபிளர்ட் பண்றான். நம்ம 2 பேரும் ஜோடியா நடனம் ஆடலாமான்ட்டு போய் டபால் போய் கேட்க ஆரம்பிச்சிருந்தான். பாட்டில இந்த மாதிரி பசங்க பொண்ணுங்க கிட்ட கேட்கறது சாதாரணமான ஒரு விஷயம். இதுல அவ ஃப்ரெண்ட்ஸ் வர ஏத்தி விட்டுறாங்க. இவன் மாஸ்க் போட்டுக்கிறான், ஃபேஸ் தெரியல, பட் பார்க்க ஹேண்ட்ஸம் பாய் மாதிரி தெரியுதா. யூஸ் பண்ணிக்கடி அப்படின்னு சொல்ல 2 பேருமே ஜோடியா வந்து ஆடுறாங்க, இயல்பா பேசிக்கிறாங்க. பல வருஷம் பழகின மாதிரியான ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. இதுல ரொமான்டிக் மியூசிக் வேற, ஸ்னோவிங் வேற வருது. 2 பேருமே கண்ட்ரோல் பண்ண முடியாம முத்தங்களை பரிமாறிக்கிறாங்க. தூரத்துல அவங்க முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இந்த ஜோசிக்காரி லேடி ஒரு கார்டு எடுத்து பார்த்தா அதுல ஃபேட்னு போட்டிருக்கு. அவ்வளவுதான், கட்டம் சரியில்லைன்னு சொன்னாங்களே என்னாச்சுன்னு தெரியல. அப்பதான் நம்ம ஹீரோ வந்த வேலையை மறந்துட்டோமேட்டு ஒரே ஒரு நிமிஷம் இங்கே இரு, வெயிட் பண்ணி எனக்காக நான் போயிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு மொட்டை பின்னாலே வந்தா மொட்டை பாத்தீங்கன்னா வெளியே வந்துருதாப்ல, ரோட்டுக்கிட்டே வந்துருதாப்ல. யார்கிட்டயும் வந்து சிக்னல் கிடைக்காம போன் பேசிட்டு இருக்கிறான். அவன் பக்கத்துல போயிட்டு சார் இப்படி ஒரு பேண்ட் ஒன்று இருக்குது, நாங்க ஆல்பம் ஒன்று வச்சிருக்கிறோம், எங்க ஆல்பம் சீடியை பாருங்கன்ட்டு பேச அந்த மொட்டையை உனக்கு கண்டுக்கவே இல்லை. அந்த சமயத்துல ரோட்ல வந்துட்டு இருந்த ஒரு ட்ரக் ஒரு கார் மேல மோதுது. அந்த கார் வேகமா இந்த மொட்டை மேல இடிக்க வரப்போ நல்ல வழியை நம்ம ஹீரோ அந்த மொட்டையை காப்பாத்திருந்தான். ஆனா கார் இவன் மேல மோதிருது. போச்சு நம்ம ஆளு காலின்னு பார்த்தா ஒண்ணுமே ஆகாம ஸ்டெடியா எந்திக்கிறான். மக்கள் சுத்தி இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் புரியல, ஏன் அவனுக்கே ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு எதுவுமே அடிப்படல, என்னடா இதுன்ட்டு பார்த்தா அந்த மொட்டை வந்து தம்பி உனக்கு எதுவும் ஆகலையே, என்னப்பா என் உயிரை காப்பாத்தி நீ கார்ல போய் பாஞ்சிட்ட, ஆமா நீ யாரு, உனக்கு நான் என்ன கைமாறு செய்யலான்னு கேட்டா இந்த இதுக்கு தானே இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தான். சார் எங்க கிட்ட ஒரு பேண்ட் ஒன்று இருக்கு சார், நாங்க ஒரு குழுவா நடத்திட்டு இருக்கிறோம், உங்ககிட்ட இந்த மியூசிக் ஆல்பத்தை கொடுக்கலான்னு தான் சார் பலமுறை ட்ரை பண்ண, இது கொஞ்சம் ஒரு நாள் கேட்டு பாருங்க, கண்டிப்பா எங்களுடைய ஆல்பம் உங்களுக்கு பிடிக்கும், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்கன்ட்டு கடற்கடன்னு பேச அது வாங்கி வச்சுட்டு இதெல்லாம் ஒரு ஓரத்தில் இருக்கணும் தம்பி, நாளைக்கு உன்னோட இசை குழுவோட என்னை வந்து பாரு, இப்ப நான் இங்க உயிரோடு நிக்கிறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்ட்டு இத்தனை நாள் அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த வாய்ப்பும் அவனுக்கு கிடைக்குது. அதே சமயம் உள்ள பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யார்டி அந்த பையன் அப்படி லிப் லாக் பண்ணிட்டு இருந்த, யாருதுன்னு கேட்டா தெரியல, ஆனா அவனை பார்த்ததுமே எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு, அவன் பேர் கூட நான் கேட்கல அப்படின்னு பேசிட்டு வராங்க. அவங்க ஹீல்ஸ் உடஞ்சு போகுது. ஏன்னா ஹீல்ஸ் உடஞ்சதுன்ட்டு குனிஞ்சா அவங்க ட்ரெஸ் கிழிஞ்சு போகுது. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு எல்லாமே தவறுதலா நடந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. சோ இங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், என்னுடைய அதிர்ஷ்டம் நம்ம ஹீரோக்கு போயிடுச்சு, அவனுடைய துரதிருஷ்டவசம் பீடைகள் எல்லாமே இவளுக்கு வந்துச்சு. ஆக மொத்தத்துல அதிர்ஷ்டம் துரதிருஷ்டவசம் 2 பேருக்கிட்டையுமே ஸ்வாப் ஆகி மாறி போகுது.
போயிடுச்சு. இதைத்தான் அந்த ஜோசியக்காரி வான் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. திடீர்னு பார்த்தா பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போலீஸ் வந்து ஆண்டனியும் இவருடைய பாஸையும் கைது பண்றாங்க. இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, இதுக்கு காரணமே ஆஷ்லி தான் அப்படின்ட்டு பாஸ் போலீஸ் கிட்ட நம்ம ஹீரோனை கை காமிச்சு சொல்றாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவளையும் வந்து கைது பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை ஒரு ஆக்டர்ஸோடைய ட்ரெஸ் இவ வாங்கிக்கிட்டு போட்டு போனால அந்த ட்ரெஸ்ஸுக்காக தான் கைது பண்ணிட்டீங்களான்னு கேட்கிறப்போ இங்க செல்ல வந்து அடைக்கிறாங்க. பார்த்தா அந்த ஆண்டனி ஒரு மேல் ப்ராஸ்டிடியூட்டா, அதனாலதான் சந்தேகப்பட்டு அவனுக்கு உடந்தைய எடுத்ததான் நினைச்சு பாஸையும் நம்ம ஹீரோனையும் கைது பண்ணிருக்காங்க. இவளுக்கு கோவம் போத்துட்டு வருது. ஆண்டனி கிட்ட கேட்ட ஆண்டனி சொல்றான், ஆமா நான் மேல் ப்ராஸ்டிடியூட்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா, ஒவ்வொரு நாளும் நான் டேட்டுக்கு போறேன்ட்டு போவனே, அப்பவாச்சும் நீ புரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு சொல்றப்போ, ஆடா பாவி உன்னால இப்போ ஜெயில் வரைக்கும் வந்துட்டோமேன்னு வந்துட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாஸுக்கு இங்க கோவம் தாங்க முடியல. ஃபர்ஸ்ட் டைம் அவமானப்பட்டதை நினைச்சு அவங்க வேதனையா இருக்கிறாங்க. அப்புறம் வந்து சொல்ற, ஓகோ இது வந்து பிராங்க் ஷோவா, எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றப்போ இன்னுமே ஆத்திரம் பொத்துக்கிட்டு வருது. போலீஸ் அம்மா அமைதியாயிருமா அப்படின்னு வந்துட்டு வான் பண்றாங்க. அப்புறம் இந்த பாஸ்க்கு மட்டும் எந்த உடந்தையும் இல்லைன்ட்டு அவளை மட்டும் ரிலீஸ் பண்றாங்க. என்ன மன்னிச்சிருங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டா, மன்னிப்பா உனக்கு இனிமேல் வேலையே கிடையாது அப்படின்ட்டு வேலையை விட்டு தூக்கிட்டு அந்த அம்மா அங்க இருந்து போயிடுது. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே தப்பா போகுதுன்ட்டு இவளுக்கு எதுவுமே ஒன்றும் விளங்கல. இங்க ஹீரோக்கு எல்லாமே சிறப்பா போகுது. சொல்லி வச்ச மாதிரி இந்த மொட்டை முன்னால அவங்களோட டீம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அவரும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட சம்பளம் போட்டு கொடுத்து அவனுக்கு தனியா ஒரு அபார்ட்மெண்ட் வர, அவனுக்கு அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு கூட. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழஞ்சிக்கிட்டு வளைஞ்சிக்கிட்டு, உன் இஷ்டத்துக்கு நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், வீக்கெண்ட் கூட நான் ஃப்ரீயா தான் இருப்பேன், ஏதாச்சும் உனக்கு சில்மிஷன் பண்ண தோணுச்சுன்னா கூட கூப்பிடு நானும் வாரேன்னு சொல்லிட்டு பஹாயிண்டு போறா. இது வரைக்கும் ஏழையா கஷ்டப்பட்டு ஓட்ட உடசலான வீட்டுல வாழ்ந்த இவன் என்னோட வாழ்க்கையை இப்போ தலைகீழா மாறி போகுது. இந்த பக்கமா நம்ம ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வராங்க. நம்ம ஹீரோக்கு எக்ஸாக்ட்லி எப்படி நடக்குமோ அதே மாதிரி போற வர வண்டியில இவன் மேல தண்ணி அடிச்சுட்டு போறாங்க. மழை பெய்யாம இருந்தது, இவ வந்ததுமே மழை பெய்ய ஆரம்பிக்குது. நேரா அபார்ட்மெண்ட் வந்தா பைப்ல ஏதோ தண்ணி லீக் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவருடைய அபார்ட்மெண்ட்டை போட்டு அடிச்சு உடைக்கிறாங்க. பைப் லைன்ல எங்கேயோ லீக் இருக்கு, சரி பண்ணணும் அப்படின்ட்டு. தண்ணி வெள்ளம் மாதிரி வந்ததுனால எல்லாமே சேதமாயிருச்சு. மிச்சம் இருக்கிற பொருள் இது தாங்க அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ்ல இவருடைய திங்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. சார் அப்போ நான் எப்போ வந்து இங்க ஸ்டே பண்றதுன்னு கேட்டா, ஸ்டே பண்றதா, இந்த ஃப்ளோரை இனிமேல் சரி பண்றது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு சொல்ல மனசுடைஞ்சு போயிட்டு அந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய திங்ஸ் எடுத்துட்டு லிஃப்ட்ல ஏறினா அந்த திங்ஸும் புதுன்னு கீழே விழுது. வேற வழி இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தங்கி இருக்கிற ரூமுக்கு தான் போறா. அவங்களுடைய ரூம் வந்து இவ வீட கம்பேர் பண்றப்போ ரொம்ப சின்னது தான். அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை. பட் இருந்தாலுமே ஃப்ரெண்டு தானே அப்படின்னு பாவப்பட்டு சேர்த்துக்கிறாங்க. புலம்பிக்கிட்டே இருக்கிறா, எனக்கு என்னாச்சுனே தெரியல, என்னுடைய அதிர்ஷ்டம்லாம் என்னை விட்டு போயிடுச்சு போல. இவருடைய பாஸ் இவ வேற எங்கேயும் வேலை பார்க்காத அளவுக்கு இவளை வந்து பிளாக் பண்ணிட்டாலாம். ஐ மீன் பிளாக் மார்க்ல ஆட் பண்ணிட்டா போல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. இது வரைக்கும் இந்த மாதிரி இவளுக்கு துன்பங்களும் சோகங்களும் வந்ததே அவங்க பார்த்தது கிடையாது. லைஃப்ல இவ புலம்பியே இவங்க கண்டது கிடையாது. மூஞ்சி மாறி போயிடுச்சு, முடியல அலங்கோலம் ஆயிடுச்சு. வீட்டுல ஒரு கருப்பு பூனன்ட்டு ஒன்று வளர்த்துட்டு இருக்கிறாங்க போல. அதை பார்த்து பயமா இருக்கு. ஹேர் ட்ரைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணா முடிப்பு அதுல சிக்கிக்குது. பதறி போயிட்டு வேகமா இழுக்கிறா. மிரர் உடைஞ்சு போகுது. ஹேர் ட்ரையர் ஷார்ட் சர்க்கியூட் ஆக அதை பயந்து பாத்டப்ல போட அவங்க அபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாம அந்த ஏரியாவே பவர் ஷட் டவுன் ஆயிடுது. இருட்டுக்குள்ள பயந்துகிட்டு அழுறா, புலம்புறா. கடைசியா மொட்டைக்கு வச்ச அந்த பார்ட்டிக்கு அப்புறமா தான் என் வாழ்க்கையே டோட்டலா மாறி போயிடுச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியல, தப்பு தப்பா நடக்குது அப்படின்ட்டு வந்து சொல்றப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க, சரி விடுடி இப்போதைக்கு என்னுடைய நேரம் சரியில்லை போல, கட்டம் சரியில்லாம இருக்கும் அப்படின்ட்டு என்னமோ சொல்றாங்க. கட்டம் சரியில்லை. அப்போ அந்த ஜோசிக்காரியும் அன்னைக்கு என்னமோ சொல்ல ட்ரை பண்ணா. அதுக்கப்புறம் தான் என்னமோ ஆயிடுச்சு. அப்போ என்னுடைய பவர், என்னுடைய அதிர்ஷ்டம் எல்லாத்தையுமே அவ எடுத்துக்கிட்டாளா, வாரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசிக்காரியை பார்க்கறதுக்காக நேர்ல போயிட்டு, நீ தானே என்னுடைய அதிர்ஷ்டமான அந்த பவர் எடுத்துக்கிட்ட, எனக்கு அதை திரும்ப கொடு, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு வந்துட்டு அவகிட்ட கேட்டா, நான் ஒன்றும் பண்ணல, நான் உன்னை வான் பண்ணேன், முழுசா நான் சொல்றதுக்குள்ள நீ கேட்காம போயிட்ட, அப்போ என்னுடைய அதிர்ஷ்டமான அந்த பவர் எங்க போச்சு, நீ அன்னைக்கு என்னெல்லாம் பண்ண அதை நினைச்சு பாருன்னு சொன்னா எல்லாத்தையுமே சொல்லிட்டே வாரா. அப்புறம் நானும் ஒரு பையனும் டான்ஸ் ஆடணும், அந்த பையனுக்கு நான் கிஸ் பண்ணேன், அந்த பையனுக்கு நான் கிஸ் பண்ணேன். ஓகோ, அப்போ என்னுடைய பவர் அவனுக்கு போயிடுச்சு, அவனுடைய துரதிருஷ்டவசம்லாம் என்கிட்ட ஒட்டிக்கிச்சா, இதுதான் காரணமான்னு கேட்டா அவ்வளவுதான் மேட். சரி இப்ப நான் என்ன பண்ணா எனக்கு அது திரும்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த பையன் உனக்கு யாருன்னு தெரிஞ்சதுன்னா அவனை கிஸ் பண்ணு, மறுபடியும் உன்னுடைய பவர் ரிவர்ஸ்ல உனக்கு வந்துடும், அவனை கிஸ் பண்ணா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பையன் யாருன்னே அவளுக்கு தெரியல, அவன் பேரு கூட கேட்கல. இருந்தாலுமே அந்த பார்ட்டிக்கு டான்ஸரா வந்த 20 பேர் போல அவனுடைய போட்டோஸ் லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தேடுறா. அதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவனுக்கு அன்னைக்கு தான் கல்யாணம், சர்ச்சில் மனக்கோலத்துல இருந்துட்டு இருக்கிறான். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப இவ ஒருவேளை இவனைத்தான் முத்தம் கொடுத்துட்டு போனோம்,
அப்படின்ட்டு அந்த திருமண நிகழ்ச்சிக்குள்ள புகுந்து எல்லாரும் முன்னாலையும் மணமகனுக்கு முத்தம் கொடுக்க, ஐயோ மாப்பிள்ளைக்கு தப்பான உறவு முறை இருக்குன்ட்டு எல்லாரும் பாக்குறாங்க. மணமகள் டென்ஷன் ஆயிருதா, அங்க ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டு இவங்க இருந்து வந்துருதா, லக்கு திரும்ப வந்துருச்சான்ட்டு செக் பண்றதுக்கு இந்த ஸ்கிராட்ச் கார்டு இருக்குல்ல அதை சுரண்டி பாக்குறாங்க. பரிசு விழுந்தா லக்கு திரும்ப வந்ததுன்னு அர்த்தமா. ஆனா ஒண்ணுமே பிரைஸ் விழல. இந்த மாதிரி 20 டான்சர்ஸ் யார் யார் எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்ட்டு வெக்கத்தை விட்டு தன்மானத்தை விட்டு எல்லா பசங்களையும் கண்டுபிடிச்சு முத்தம் கொடுக்குறா. பப்ளிக்ல ஒருத்தர் இருக்கிறான், ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் இருக்கிறான், பப்ளிக் பாத்ரூம்ல ஒருத்தன் குளிச்சிட்டு இருக்கிறான், ஒருத்தர் ஜாகிங் போயிட்டு இருக்கிறான், அவனை கிஸ் பண்ண நாங்க கடிச்சு வைக்கிறான். ஒவ்வொரு பையனையும் கிஸ் பண்ணிட்டு தன்னுடைய அதிர்ஷ்ட சக்தி திரும்ப வந்துச்சான்ட்டு செக் பண்றதுக்கு அந்த ஸ்கிராட்ச் கார்டு தான் யூஸ் பண்றாங்க. 19 பேரை கிஸ் பண்ணி பார்த்தோம், அதிர்ஷ்டம் இன்னும் திரும்பல. கடைசியா இருக்கிறது ஒரே ஒரு பையன், அவன் எங்க இருக்கிறானே தெரியல. சோ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம ஹீரோ இருக்கிறதுலே ரொம்ப மோசமான பேட் லக் பர்சனுங்கிறதுனால தான் இவ பவர் அவங்ககிட்ட போயிடுச்சு. இவ இதுக்கு முன்னால எத்தனை பேரை முத்தம் கொடுத்துருப்பா, அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யலையே. அப்படிப்பட்ட ஒரு துரதிருஷ்டவசமானவனுக்கு தான் நான் முத்தம் கொடுத்துட்ட போல, அவன் யாருன்னு தெரியலையே, கடைசியா இருக்கிற அவனா தான் இருப்பான்னு சொல்லிட்டு இன்னுமே வலை வீசி அவனை தேடுறாங்க. அப்புறம் 3 பேருமே அவங்க அபார்ட்மெண்ட் வராங்க. அந்த தொழிலதிபருடைய பையன் மறுபடியும் இவளை வந்து டேட்டுக்காக கூப்பிட்டுருக்கான். ஆனா நான் போக போறது கிடையாது, ஏதாச்சும் ஏடா குடமா ஆயிடுச்சுன்னா அது வேற போச்சு, நேரம் வேற சரியில்லைன்னு சொல்றாளா. மேகி அட்வைஸ் பண்றா, இந்த அதிர்ஷ்டம் துரதிருஷ்டவசம் எல்லாமே லைஃப்ல சின்னதா ஒரு பார்ட்டு, மூடத்தனமா நினைக்காம போய் அந்த பையனை பாருன்னு சொன்னதும், நீ சொல்றதும் சரிதான், இதை பத்தி இனிமேல் கேர் பண்ணிக்காம நான் அவனை போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு இருக்கிற பார்ட்டி போல அதுக்காக கிளம்புறா. லென்ஸ் என்னமோ கண்ணில் போடுறப்போ அது தவறுதலா பூனை ஆய் போற பவுல்ல விழுந்துருது. அதை கிளீன் பண்ணாம கண்ணில் எடுத்து போடுறா, கண்ணு செவந்து போயிருது. மொத்த கட்டை மட்டும் மூடிட்டு பழங்காலத்து வில்ல மாதிரி அந்த பார்ட்டிக்கு வந்தா இவ்வளவு உள்ளவே விட மாட்டேங்கிறாங்க. அந்த தொழிலதிபருடைய பையன் பேரை சொல்லி அவன் உள்ள இருந்து கையை காமிச்சு சொன்னதுக்கு அப்புறமா தான் அலோவ் பண்றாங்க. வரும்போது கூட கண்ணாடியில முட்டிட்டு தான் தடுமாறிட்டு உள்ள வாரா. வந்திருக்கிற மக்கள் எல்லாருமே அங்க என்னத்தையும் வித்தியாசமா பாக்குறாங்க. பார்த்தா மட்டு இருக்குல்ல சகதியை வந்து குவிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேரு ஒரு ஆட்டம். அடச்சி கன்றாவி, யானை விட்ட போட்ட மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இதை வந்து கலாய்ச்சிட்டு இருக்கிறா. ஆக்சுவலா இது யார் பண்ணாங்கன்னா, இவ பார்க்க வந்த பையனுடைய அம்மா தான் போல. இவ கலாய்க்கிறத வர அவங்க பின்னால இருந்து கேட்டுருந்தாங்க. ஆனா எப்படியும் சமாளிச்சுட்டு நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப எங்கா இருக்கிறீங்க எல்லாம் சொல்லி நல்லா பேசிட்டு இருக்கிறப்போ அங்க ஒரு வெயிட்டர் ஒருத்தன் வாரான். அவன் வேற யாருமே கிடையாது, அந்த 20 பேர்ல கடைசியா ஒருத்தனை தேடுறாங்கல்ல அவன் தான் போல. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு டான்சராகவும் வெயிட்டராகவும் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் போல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்ட்டு அந்த வெயிட்டர் பின்னால ஃபாலோ பண்ணி அவனை மடைக்கு பிடிச்சி யாருக்குமே தெரியாம கிஸ் பண்ண பாக்குறா. மேடம் என்ன பண்றீங்கன்ட்டு அவன் கதறிட்டு இருக்கிறான். வந்தவங்க எல்லாருமே அங்க என்ன நடக்குன்னு பாக்குறப்ப தான் இவ என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாள். டக்குனு அவன் நெஞ்சில குத்தி இவருக்கு ஹார்ட் அட்டாக், அதான் சிபிஆர் கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு அவன் வாயோட வாய் வச்சு முத்தம் கொடுத்துருதா. முத்தம் கொடுத்துட்டு தா பொழச்சிட்டார் பாருங்க அப்படின்னதும் வந்தவங்க எல்லாரும் என்னமோ அவரை தான் இவன் காப்பாத்திட்டேன்னு நினைச்சிட்டு கை தட்டுறாங்க. கீழே கிடக்கிறவனும் இதுக்கு தான் வந்து சொன்னீங்களா நானே கொடுத்துருப்பேனே அப்படின்னு வலிஞ்சிட்டு இருக்கிறான். இவளும் ஒரு வழியா லக்கு திரும்ப வந்துருச்சு அப்படின்ட்டு அவ்வளவுதான், ஒண்ணு இல்ல சிம்பிளா அவளை பொழைக்க வச்சிட்டேன் அப்படின்னு இவங்கிட்ட பேசி வந்துகிட்டு இருக்கும் போது ஏடரி அந்த ஆட்டு மேல விழுந்துருத்தா. அச்சோ அப்ப இவனும் கிடையாதா அப்படின்ட்டு அது ஒரு மிகப்பெரிய ஆட்டம். அதை சேதப்படுத்தியதின் காரணமா இவளை ஜெயில பிடிச்சு போடுறாங்க. இதனால அந்த டேட்டிங்கும் நொட்டிக்கிட்டு போயிருச்சு. அப்புறம் கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு ஓட்டி இருக்கிற சீரும் சகுதியோட அந்த ஆடையோடையே விகாரமா அப்படியே அங்க இருந்து நடந்து வந்துட்டு இருக்கிறா. ரொம்ப பசிக்குது, கையில பணமும் இல்ல, பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட். சரி உள்ள போய் சாப்பிடலான்னு வந்து உட்கார்ந்தாச்சு. ஆனா அங்க இருக்கிற வெயிட்டர் பார்த்துட்டு இப்படி இந்த கோலத்துல எல்லாம் உட்கார கூடாது அப்படின்ட்டு அவமானப்படுத்தி துரத்த பாக்குறாரு. ரெஸ்ட் ரூம் ஆச்சு யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டா எதுவும் வாங்கி சாப்பிடாம நாங்க எதுக்கும் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வித்தியாசமா பாக்குறாங்க. என்ன வித்தியாசமா பாக்குறீங்க, என் லைஃப்ல இந்த மாதிரி நடந்ததே கிடையாதுன்ட்டு பைத்தியக்காரத்தனமா அவங்க கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறா. அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் நம்ம ஹீரோ கூட இருக்கிறான். யாரா அந்த பொண்ணுன்னு பார்த்தா பாட்டில பார்த்தா அந்த பொண்ணா அப்படின்ட்டு அங்க நடக்கிறத வேடிக்கை பாக்குறான். இவ பைத்திய மாதிரி புலம்புறா. பக்கத்துல ஒரு பிளேட் இருந்து சாப்பிட எடுத்து சாப்பிடுறா. பிச்சைக்காரியாவே ஆயிட்டானே, இப்படி புலம்பு விட்டாங்களே அப்படின்ட்டு. இந்த துரதிருஷ்டவசம் என்கிட்ட இருந்து போகணும்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, உப்பளி பின்னால போட்டு அது போயிட்டு உப்பளி பின்னால போடுறா. அது வெயிட்டரோட கண்டு விழுந்துருது. அவரு டேபிள்ல தபால் விழுந்துட்டு இருக்கிறாரு. இடமே சலசலப்பாயிருது. இது நம்ம ஹீரோ பார்த்துட்டு அங்க இருந்து அவ கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு வந்துருந்தான். எக்ஸாக்ட்லி கொஞ்ச நாளைக்கு முன்னால இவன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி இவளுக்கு நடக்கிறத பார்த்து தான் இறக்கப்பட்டு கூப்பிட்டு வாரான். சோ நான் தான் உன்னை பாட்டில முத்தம் கொடுத்தேன் அப்படின்னு எதுவுமே சொல்லல. சோ இவனுக்கும் வந்து இவளை கிஸ் பண்ணதுனால தான் இந்த அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவனுக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் இறக்கப்பட்டு அவளை அங்க இருந்து கூப்பிட்டு வாரான். உனக்கு பசிக்குன்னு வேற சொல்லிட்டு இருந்தல, எங்கிட்ட சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட கொடுக்க இருக்கிற பசில ஒரு பெஞ்சில போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா. ஏன் உடம்புலாம் சேரு சகுதி, என்னாச்சு உனக்குன்னு கேட்டா நடந்தது எல்லாத்தையுமே சொல்றா. கொஞ்ச நாளைக்கு முன்னால நானும் உன்னுடைய நிலைமையில தான் இருந்தேன், அதாங்க நடக்கிறத பார்த்து உன்னை இறக்கப்பட்டு கூப்பிட்டு வந்தேன். உனக்கு இப்ப வேலை இல்லல்ல, உனக்கு வேலை வாங்கி தரவான்னு சொன்னதும் நல்லதா போச்சுங்க, ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு பெஞ்சு விட்டு எழுந்துச்சா. பெஞ்சில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் பெயிண்ட் பண்ணிருப்பாங்க போல, அது ட்ரெஸ்ல ஒட்டிக்குது. இதெல்லாம் சகஜம்தாங்க அப்படின்ட்டு இவன் அவளுக்காக ஒரு வேலை வாங்கி கொடுக்கலான்ட்டு ஒரு பவுலிங் கிளப் கூப்பிட்டு வந்து கேட்கறான். ஓனர்கிட்ட வேலை இருக்க ஏதாச்சும் கேட்டா, ஆக்சுவலா இங்க தான் என்னுடைய கான்செப்ட் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் போல. வேலைனா இங்க தூத்து பிறக்கிற வேலை தான் இருக்குது, கிளீன் பண்ணக்கூடிய வேலை தான். இவங்கிட்டையும் வந்துட்டு கேட்கறான், இப்படி வேலை தான் இருக்குது, உனக்கு ஓகேவான்னு கேட்டா, ஓகே என்ன பண்றது, வேலை இல்லாம இருக்கிறதுக்கு
இருக்கு. இந்த வேலையை பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த வேலையில ஜாயின் பண்ணிக்கிறா. இந்த வேலையும் தொட்டதெல்லாம் வினையா மாறி போகுது. ஒழுங்கா கிளீன் பண்ண தெரியல, மிஷின் ஒரு பக்கம் மக்கர் பண்ணுது, பபிள் கம்லாம் கீழே ஓட்டிடுறானுங்க, அதை எடுக்கிறா. பாத்ரூம் கிளீன் பண்ணணுமா, பவுலிங் பின்ஸ்லாம் வந்து சரி பண்ணலான்னு பார்த்தா மிஷின்ல போய் மாட்டிக்கிறா. பவுலிங் பால்ஸ்லாம் அடிக்க வச்சா அந்த ரேக்கு விழுந்து உடஞ்சு போகுது. மொத்த சனியும் ஒரு கட்டத்துல வந்து கபடியில் ஆடுற மாதிரி எல்லாமே தப்பா நடக்குது. பட் இருந்தாலுமே விதியையும் மதியால் வெல்லலாம் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணி அவங்க வந்து இந்த வேலையில நீடிக்க பாக்குறாங்க. இந்த கிளப்புக்கு வந்து தான் நம்ம ஹீரோடைய அந்த கேங் வந்து ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணுறது, அவங்க கான்சர்ட் நடத்துறத பற்றி பேசிக்கிறதுலாம் இருக்கும். அப்படி பேசிட்டு இருக்கிறப்போ இவ ஏதோ பல்பை மாட்டிட்டு இருக்கிறா. அதில் ஒரு டியூப் லைட்டை கீழே போட்டு உடச்சிட்டா. இன்னொரு டியூப் லைட்டை மாட்டுறப்போ ஷாக் அடிச்சு கீழே விழுறா. நம்மால் தான் போய் ஓடி பிடிக்கிறான். ஹீரோ மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு காதல் ஏற்படுது. ரெண்டு பேருமே நல்லா பழகிக்கிறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இவளுக்கு அடிப்படத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறான். ஆனால் இவனை எங்கேயோ பார்த்துருக்கிறேன் அப்படின்றது மட்டும் மைண்டில் ஓடுது. அப்போ இவனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஏ பேபி கேட்டி என்ன பண்ணுற அப்படின்னு வந்து கேட்டி ஒரு பொண்ணுகிட்ட பேசுறான். அந்த கேட்டி வேற யாருமே கிடையாது, அந்த சின்ன பொண்ணு கசின் இருக்கிறாள்ல அவகிட்ட தான் போல. இவ தப்பா புரிஞ்சுக்கிறா. ஒரு வேளை இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் போல அப்படின்ட்டு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. ஓகே நான் வாரன்ட்டு அங்க இருந்து எஞ்சி போயிடுதா. அப்புறம் நம்ம ஹீரோடைய கேங் ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்க இருந்து மொட்டை வராரு. ஸோ பெரிய கான்சர்ட்க்கு நாங்க பிளான் பண்ணிருக்கிறோம், ஏதாச்சும் இந்த தடவை வித்தியாசமா பண்ணுங்க, சும்மா தெரிக்க விடணும், ஆடியன்ஸ் அப்படி கத்தி கலங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஓகே சார் பக்காவா பண்ணலாம் அப்படின்னதும் மொட்டை அங்க இருந்து போயிருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினும் இவங்களுக்காக வந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருப்பா போல. அப்புறம் ஸ்டுடியோக்குள்ள கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் நெருக்கமாக பேசிக்கிறாங்க. என்னமோ பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம கொஞ்சம் வெளியே போகலாமா, டேட்டிங் அந்த மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அங்கேருந்து இவனுடைய கசின் அந்த கேட்டிங்கிற சின்ன பொண்ணு இருக்கிறாள்ல அவ உள்ள வாரா. அதோ அவ தான் என்னுடைய கேர்ள் அப்படின்னு வந்து சொல்கிறப்போ அந்த சமயத்தில் இவனுக்காக ஒரு அசிஸ்டண்டாக ஒரு பொண்ணு அந்த மொட்டை விட்டு போனாரே வலிஞ்சிக்கிட்டு இருப்பாளே குழஞ்சிக்கிட்டு அவளும் அங்கே நிற்கிறா. அவளை பார்த்து தான் இவன் சொல்கிறான்னு நினச்சிட்டு இதுதான் நீ அப்பப்போ ஃபோனில் பேசக்கூடிய கேட்டிங்கிற பொண்ணான்னு கேட்டா ஆமாம் அதுதான் கேட்டின்னு சொல்கிறப்போ அவன் அந்த குழஞ்சிட்டு இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு நல்லா டேஸ்டா உனக்குன்ட்டு சரி வாரன் அங்க இருந்து போறா. ஏதோ காஃபி ஷாப்லாம் வெளியே போகலான்னு கூப்பிட்டியே. இல்ல எனக்கு வேலை இருக்குதுப்பா அப்படின்ட்டு அவங்க போயிருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. கொடையை பிடிச்சிட்டு போகலான்னு பார்த்தா இவளுடைய பேட்ல கொடை காத்துல அடிச்சுட்டு போயிருது. வெறுமனே அந்த கொடையோட கம்பியை மட்டும் பிடிச்சி போயிட்டு இருக்கிறா. பாவமா இவன் நம்மால் கார்ல இருந்து பார்த்துட்டு எங்க போறேன்னு கேட்டா எங்க போறது என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான், நீ இந்த மலையில போய் சேர்ந்துட மாட்ட, என் வீட்டுக்கு வா அப்படின்னு வந்து சொல்றப்போ கொஞ்சம் தயங்குறா. என் வீட்டுக்கு வந்தா நல்ல சாப்பாடு நல்லா தங்குறதுக்கு உனக்கு தனியா ரூம்லாம் இருக்குன்னு சொன்னதுனால ஓகேப்பா அப்படின்ட்டு என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வந்துருதா. நல்ல மழையில நனைஞ்சிருக்கிறாள். என் ஷர்ட்டை போட்டுக்கோ, துணியை வேணா வாஷ் பண்ணிக்கோ அப்படின்னதும் இவன் ஷர்ட்டை போட்டுட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸை அந்த மிஷினில் போட்டு அதில் வந்து வாஷிங் பவுடர் இருக்கும்ல அதை அள்ளி போடுறப்போ அந்த பக்கமாக அவன் துணியை மாற்றிட்டு இருக்கிறான். அதை வந்து அவனுக்கு தெரியாமலே ரசித்து பார்க்குறா. அப்போ ஏகப்பட்ட பவுடர்ஸை உள்ள அள்ளி போட்டுருதா. இது தெரியாமல் டோரையும் க்ளோஸ் பண்ணி ரன் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடமே நிறைய அள்ளி தட்டிடுது. அதை சமாளிக்க முடியாமல் மிஷின் கிட்ட சண்டை போட்டு போராடிக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ தான் என்னடா சத்தம்ட்டு உள்ள ஓடி வந்து மிஷினை வந்து ஸ்டாப் பண்ணுறான். அலங்கோலமாக இருக்கிறா. அவளை பார்க்குறப்போ ரொம்ப பாவமாக இருக்குது. கொஞ்சம் அப்படியே ரெண்டு பேரும் அமைதியா இருக்கிறாங்கல்ல, முத்தம் கொடுக்குற மாதிரி போறாங்க. அந்த சமயத்துல யாரோ ஒருத்தங்க யாருன்னு பார்த்தா நம்ம கேட்டி தான், அந்த சின்ன பொண்ணு தான் வந்து நிக்கிறா. ஜஸ்ட் மிஸ் முத்தம் கொடுத்திருந்தா இவன் லக்கு அங்க போயிருக்கும், அவன் துரதிருஷ்டவசம் இவங்ககிட்ட திரும்பி வந்திருக்கும். இவளுக்கு இப்பதான் புரியுது, ஓ இதுதான் கேட்டியா, அப்ப நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாமா அப்படின்ட்டு கேட்டியும் நம்ம ஹீரோனும் நல்லாவே பேசி பழகிக்கிறாங்க. சொல்ல போனா அந்த சின்ன பொண்ணுக்கு கூட லைஃப்ல எதுவுமே சாதகமா அமைஞ்சது கிடையாதான். நானும் உங்களை மாதிரி தாங்க ஒரு துரதிருஷ்டவசமான பொண்ணு அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்றா. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ பின்னால போன் பேசிட்டு இருக்கிறான்ல, போன் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டா ஒண்ணு இல்ல, வரப்போற கான்சர்ட்டுக்கு அந்த மொட்டை புது சாங் வந்து ரெடி பண்ண சொல்லி இருக்கிறாப்லையா. சோ புதுசா லிரிக்ஸ் எழுதணும், புதுசா கம்போஸ் பண்ணணும், அதை என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கணும்னு சொல்றப்போ நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஐடியா வருது. ஆக்சுவலா இவ ஃப்ரெண்ட் மேகி சூப்பரா பாடுவா, அவகிட்ட ஒரு சாங் இருக்கு, உடனடியா அவளை ஸ்டேஜ்ல ஏத்த முடியாது, பட் நீங்க வேணா அவளுடைய சாங் அவளை வந்து படிக்க வைங்க அப்படின்னு பாட வைங்க அப்படின்னு சொல்றப்போ மறுநாளே மேகி கூப்பிட்டு வந்து சாங் படிக்க சொல்றாங்க. சூப்பரா பாடுறாங்க. ஆனா சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு, ஆனா அவனுடைய சாங் லிரிக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. மேகி சாங்கையும் ஓகே பண்ணிருந்தாங்க. அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்குது. இத்தனை நாள் நம்ம சாங்குக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஒரு பெரிய ஸ்டேஜ்ல நம்ம கம்போஸ் பண்ணி பாடின பாட்டை பாட போறாங்கன்ட்டு செம்ம ஜாலியா இருக்கிறா. மொட்டையும் வராரு, இந்த சாங் கேட்டேன் செம்மையா இருக்குதுப்பா, இதையே கான்செர்ட்ல தெரிய விடுறீங்கன்னா ஜேக் என்னுடைய அதிர்ஷ்டம் ஒன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் பீக்ல என்னுடைய நிலைமையை கொண்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றப்போ, சார் உங்களை அந்த பாட்டில மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் என்னுடைய அதிர்ஷ்டமே தலைகளை மாறி போச்சு, எனக்கு அதிர்ஷ்டமா தொட்டதெல்லாம் தொலைங்கிருச்சு அப்படின்னு வந்து சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோன்
கேட்குறாங்க. அப்போ தான் இவளுக்கு புரியுது, ஓகோ ஜேக்கும் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிறான், அவனை தான் நம்ம கிஸ் பண்ணியிருக்கிறோம், அவனுடைய பேட் லக் நம்ம கிட்ட வந்துருச்சு, நம்ம அதிர்ஷ்டம் அவங்ககிட்ட போயிருச்சு போல அப்படின்ட்டு. அதனால இவன் எங்கேயோ பார்த்துருக்குறோன்ட்டு பல முறை நினச்சிருக்கிறோம்ல. இதை பற்றி பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட் டேனா கிட்ட சொல்ல, சரிடி என்ன பண்ண போறேன்னு கேட்டா, என்ன பண்ண போறேனா இப்போ அவனை கிஸ் பண்ணிட்டு என் லைஃபை நான் ரிவர்ஸ் பண்ண போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜெய்க்கு உட்காந்துருக்கிறான்ல, அவனை போய் முத்தம் கொடுக்குறா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, அங்கிருந்து வெளியே வரா. எல்லாமே அவளுக்கு மாறின மாதிரி தெரியுது. டாக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் தான் கொடுக்குறா. வரிசையா ஏகப்பட்ட டாக்ஸி வந்து நிக்குது. அவளுடைய அதிர்ஷ்டம் அவளுக்கு திரும்ப வந்துருச்சு. செம்ம குஷி அங்கிருந்து நடந்து வந்துட்டு இருக்கிறா. எதிர்த்து அவளை பார்த்தா அவளுடைய பாஸ் வராரு. கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரரான ஆண்டனி. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஆண்டனியும் பாஸும் பிடிச்சி போயிட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்களாம். இத்தனை நாள் நம்ம ஹீரோனை தான் தேடி இருக்கிறாங்க போல. அவளுடைய லக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறமா உன்னை தான் பார்க்க வரலான்னு இருந்தேன், நாங்க 2 பேருமே சேர்றதுக்கு நீ தானே காரணம், என்ன மன்னிச்சிரு, உனக்கு கம்பெனில திரும்ப நான் வேலை போட்டு கொடுக்குறேன், அதுவும் நான் வைஸ் பிரசிடென்டா உன்னை வந்து ப்ரொமோட் பண்றேன்னு சொல்றப்போ கொண்டாட்டம் தாங்கல. நைட் இப்படி ஒரு மீட்டிங் இருக்கு, கண்டிப்பா வந்துரு, நம்ம வேலை விஷயமா பேசலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. பாஸ் மீட் பண்றதுக்காக காஸ்டியூம்லாம் போட்டு இவ கிளம்புறா. அதே சமயம் தான் இவருடைய ஃப்ரெண்ட்ஸும் கிளம்புறாங்க. எங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய கான்செப்ட் தான், இன்னைக்கு தான் கான்செப்ட் போல. ஆனா மேகி ரொம்ப சோகமா இருக்கிறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோடைய துரதிருஷ்டவசம் ஸ்டார்ட் ஆனதுனால இன்னும் பின்ன தெரியாதவங்களுடைய சாங்லாம் கான்செப்ட்ல படிக்க கூடாதுன்ட்டு மொட்டை அதுக்கப்புறம் சொல்லிட்டு போயிருக்கிறான்னு நினைக்கிறேன். மேகி அதனால கொஞ்சம் சோகமா இருக்கிறாங்க. நம்மளால தான் இப்படி மாறிடுச்சுட்டு இவ கொஞ்சம் வருத்தப்படுறா. மேகி சொல்றாங்க, இதெல்லாம் இல்ல லூசு, இன்னுமா இந்த மூட நம்பிக்கையை நம்பிக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் லைஃப்ல சின்ன ஒரு பார்ட்னு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். ஒரு கதவு முடிச்சுனா நம்ம லைஃப்ல 2 கதவு வாய்ப்பா திறக்கும், அவ்வளவுதான், இது சகஜமா எடுத்துக்கணும். நீ கான்செப்ட்டுக்கு வரலையான்னு கேட்டா, பாஸ் நான் மீட் பண்ண எனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாருன்னு சொன்னதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பர் டி, நான் சொன்னல நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் மீது மட்டுமே நம்ம கவனம் செலுத்தினா அது மட்டும் தான் நடக்கும், நல்ல விஷயமும் நடக்கும், எனக்கு குட் லக்கும் நடக்கும் அப்படின்னு நினைச்சுப்பாரு. எல்லாம் பெட்டரா நடக்கும், நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னனே அது நடந்துருச்சா அப்படின்ட்டு மேகி சூப்பரா ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு, ஓகேடி போயிட்டு வா, நாங்களும் போயிட்டு வரேன்ட்டு அங்கிருந்து போயிருந்தாங்க. இப்போ போனதுக்கப்புறம் ரொம்ப குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறா. இப்படி சுயநலமாக ஆயிட்டோமே, கஷ்டப்படும் போது கூட ஜேக் நம்ம கூடவே இருந்தானே, அவங்ககிட்ட இருந்து இந்த அதிர்ஷ்டத்தை வாங்கிட்டு வந்துட்டோமே, இப்போ அதனால நம்ம ஃப்ரெண்டுக்கும் வாய்ப்பு போயிடுச்சு, ஜேக் எவ்வளோ கஷ்டப்படுறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து பாச பார்க்க போகாம நேராக கான்செர்ட்டுக்காக கேப் பிடிச்சி நேராக பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்கே வாங்க சீக்கிரமாக நம்ம கேப்லேயே வந்து கான்செர்ட்டுக்கு போகலான்னு சொல்கிறப்போ, நீ பாச பார்க்க போகலன்னு சொன்னா அதுக்கெல்லாம் டைம் இல்லை, வாங்க நம்ம நேராக கான்செர்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணி எப்படியாச்சும் இந்த சக்தி அவங்ககிட்ட கொடுத்துலான்னு சொல்லி தான் இவங்க வேகமாக வந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா ஆடியன்ஸ் எக்கச்சக்கமா கூட்டம் கூடிய ஆழம் மோதுது. ஆனா ஹீரோடைய பேட் லக் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. இவங்க டீம்ல ஒருத்தன் ட்ரம்ஸ் வாசிப்பான். அவன் தெரியாம ஸ்டேஜுக்கு கீழே இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட்ல ஸ்டிக்கர் போட்டுருந்தான். அதை கீழே இறங்கி எடுக்க போறான் பாருங்க. யாரா இதை திறந்து வச்சாங்கன்ட்டு நம்ம ஹீரோ அந்த டோரை பூட்டிருந்தான். அந்த ட்ரம் வாசிக்க கூடியவன் உள்ள மாட்டிக்கிறான். இதுக்கப்புறம் இவங்க வாசிக்கிற கிட்டார் பிச்சுக்கிட்டு போகுது. அது ஒருத்தன் கண்ணில் பட்டுருது, ஒருத்தன் வாந்தி எடுக்கிறான். 2-3 நிமிஷத்துலயே நடக்க போகுது. ஒவ்வொருத்தனுக்கு என்னெல்லாமோ ஆகிட்டு இருக்கு. அப்பதான் யோசிக்கிறாங்க, ட்ரம்ஸ் வாசிக்கிற நம்ம ஹாரி எங்கடான்னு பார்த்தா அப்புறம் அவனை தேடுறாங்க. ஆடியன்ஸ் எல்லாம் பொறுமையா இருந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மொட்டை வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையான்னு கேட்டா, சார் இந்த ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்றப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் ஓடி வந்து ஹாரியை காணோண்டா அப்படின்னு சொல்றப்போ மொட்டை முழிகிறாரு. என்னப்பா சொல்றீங்க, பேஸ்மெண்ட்ல ஹாரி எக்ஸிட் வழி எங்க இருக்குன்ட்டு ஒரு டார்ச் லைட் அடிச்சு தேடிட்டு இருக்கிறான். ஒரு வழியா இங்க நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்துருந்தாங்க. மொட்டை பயங்கரமா கத்துறாரு. டிலே ஆக அங்க ஆடியன்ஸ் எல்லாம் கொதிச்சிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரம் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்கடா, அடிச்சு உடைச்சிருவானுங்க அப்படின்ட்டு சொல்றப்போ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒருத்தன் அவன் சொல்றான், நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ட்ரம்ஸ் வாசிச்சேன், என்னால முடியும், செல்லக்குட்டி இவன் வாசிப்பானாமே அப்படின்னு வந்து மொட்டை சொல்றாப்லையா. ஆனா ஹாரி இல்லாம முடியாதுன்ட்டு இவனுங்க வந்து ஒன்று பிடிக்கிறானுங்க. மொட்டை ஒரு கடத்துல ஹீரோவை மிரட்டுறான். என்ன பண்ணே தெரியல. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ உள்ள ஓடி வந்து எல்லாரும் முன்னாலையும் இப்படி கிஸ் பண்றா. யாருக்கு ஒண்ணுமே புரியலங்க, பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இவங்க முத்த கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு, இப்ப பாரு உனக்கு எல்லாமே சூப்பரா நடக்கும் போற அப்படின்னு சொன்ன உடனேயே கீழே வழியை தேடிட்டு இருந்த அந்த ஹாரி ஏதோ ஒரு பட்டனை அழுத்திருந்தான். ஸ்டேஜுக்குள்ள இருந்து இந்த என்ட்ரி லிஃப்ட் மூலமா அவர் என்ட்ரியை கொடுக்குறான். ஆடியன்ஸ்லாம் ஆரவாரம் படுத்துறாங்க. இவன் இங்க இருந்து வாராண்டா அப்படின்ட்டு வந்து இவங்க கான்செர்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோன் என் ஃப்ரெண்டோடைய சாங்கை மட்டும் உங்களால படிக்க முடியுமான்னு சொன்னதும் ஓகே ஷுவர் அப்படின்ட்டு இப்போ மேகியோடைய சாங்கை தான் வந்து படிக்கிறாங்க. நம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஆடியன்ஸ் அப்படி வந்து ஷேர் பண்றாங்க. மொட்டை வந்துட்டு சாங் படிக்கூடான்னு சொன்னல அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கிட்ட மேட்ராப்ல. ஆனா ரசிகர்கள் கொடுக்குற அந்த ஆரவாரத்தை பார்த்துட்டு ஓகே இது நல்லா தான் இருக்குது, கலக்குங்க அப்படின்னு அவர் பாட்டுக்கு போயிருந்தாரு. மேகிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. ஆனா நாம இங்க இருந்தா ஏதாச்சும் ஏடா கூடமா நடந்துருமோன்ட்டு இவன் மட்டும் நம்ம ஹீரோன் மட்டும் பயப்படுறாங்க. இந்த கான்செப்ட் அபிரிவியேஷன்
விதமான சக்சஸ்ஃபுல் ஏற்படுத்தியின் காரணமா இந்த மொட்டை எல்லாருக்குமே பார்ட்டி வைக்கிறான். நம்ம ஹீரோ அவங்களோட கேங் அப்படி கொண்டாட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பீர் பாட்டில் ஓபன் பண்றான். அதோடைய மூடி நம்ம ஹீரோ நெத்தியில புல்லட் மாதிரி வந்து அடிக்குது. அதை ஹீரோ கூட கவனிக்கல. ஆகா அமர்க்கலமா ஸ்டார்ட் ஆகுதுடா அப்படின்ட்டு பார்த்து முடிச்சுட்டு இருக்கிறான். அங்கிருந்து மேகி வந்து ஆஷ்லி உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல. இதனால என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அடுத்ததான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க தெரியுமான்ட்டு இப்படி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறப்போ தோழியுடைய கனவு நிறைவேறி போனது அவளுக்கு ரொம்ப ஹாப்பி தான். இருந்தாலும் என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஜேக்கு நான் லவ் பண்றேன், பட் நாங்க 2 பேரும் ஒன்று சேர முடியாது. இந்த கெட்ட சக்தி இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். நிரந்தரமா இது அவங்ககிட்ட இருக்கிறதே நல்லது. நான் கிளம்புறேன், அவங்ககிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்றப்போ எங்க போறேன்னு கேட்டா எங்க அம்மா அப்பாவை பாக்குறதுக்காக சொந்த ஊருக்கு போறேன், போயிட்டு நான் திரும்ப வரேன்ட்டு அங்கிருந்து போயிட்டா. மேகிக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஏர்போர்ட்டுக்கு வந்தா அவ்வளவு நேரம் ஆன் டைம்ல இருந்த எல்லா ஃபிளைட்ஸுமே டிலேடுன்ட்டு டிஸ்பிளேல காட்டுது பாருங்க. நினைச்சேன் ஏதாச்சும் நடக்கும் நினைச்சுட்டு பாக்குறப்போ பின்னால ஒரு குரல். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஆக்சுவலா மேகி எல்லாத்தையும் சொல்லிட்டா போல. என்ன சொல்லாம கொள்ளாம போயிட்டேன், உன்னுடைய அதிர்ஷ்டத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே விட்டு போயிடலாம் நினைச்சு அப்படின்ட்டு பக்கத்துல வாரான். ஆனா இவ தடுக்கிறா. அங்க பாரு, இந்த அதிர்ஷ்டம் என்கிட்ட இருந்ததை விட உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் 4 பேருக்கு உதவியா இருக்கு. என்கிட்ட இருந்துச்சுன்னா அது எனக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். உங்ககிட்ட இருக்கிறதுனால உன்னை சுத்தி இருக்கிற கூட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நன்மையாவே நடக்கும். இந்த அதிர்ஷ்டம் என்கிட்ட இருந்தாலும் சரிதான், இல்லைனாலும் சரிதான், என்னுடைய முயற்சியும் என்னுடைய தொழிலையும் நான் கைவிட மாட்டேன். உன்னை விட்டு போகிறதுக்கு எனக்கு என்ன இல்லைன்னு சொல்லிட்டு இவன் காதலை வெளிப்படுத்தி முத்தம் கொடுக்க வரான். இவன் திரும்பி நின்று அழுதுகிட்டு இருக்கிறா. ஜெய்க் சொல்றது கேளு ஜெய்க், நீ கிளம்பு. இல்ல நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த பாட்டில பார்த்தேன், அப்பவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது என் காதலை வெளிப்படுத்தலான்னு பார்த்தேன், இப்பதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்ல இவ அடக்கி வச்சிருந்த அந்த அன்பு, காதல், அந்த எமோஷன் இது எல்லாமே வெளிப்பட்டு இவளும் ஃபைனலா காதலை வெளிப்படுத்தி 2 பேருமே மாத்தி மாத்தி கிஸ் பண்ணிக்கிறாங்க. மாத்தி மாத்தி முத்தம் கொடுக்க அந்த டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்ஸ் அவைலபிள் காட்டுது, ஆன் டைம் காட்டுது, டிலேடு காட்டுது, மாறி மாறி போய்கிட்டு இருக்கு. ஹே என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? ஜேக் என்ன கூப்பிட்டு வந்து இப்படி முத்தம் கொடுக்கறதுக்கு தான் வந்தியா அப்படின்ட்டு குரல். யாருன்னு பார்த்தா கேட்டி. இப்போ இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது, கேட்டிங்க வான்னு சொல்லிட்டு கேட்டியோட கணத்துல இவங்க 2 பேரும் முத்தம் கொடுக்குறாங்க. இந்த லக் பேசாம கேட்டிக்கிட்டே போகட்டும். ஏன்னா கேட்டி நான் ஒரு அன்லக்கி கேர்ள்னு ஃபீல் பண்றால, இந்த பவர் அவகிட்ட கொடுத்ததுனால இப்போ பாரு உன்னுடைய லக் நீ செக் பண்றியான்ட்டு அந்த கிராச் கார்டை வந்து கொடுத்தா கேட்டிக்கு $25 பரிசு விழுது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு லக் அடிச்சிருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. ஸோ ஃபைனலி இந்த அதிர்ஷ்டத்தை நம்ம கேட்டிக்கிட்டே அவங்க கொடுத்துட்டாங்க. அப்புறம் இவங்க கிஸ் பண்ணலான்னு பார்த்தா 2 பேரும் முட்டிக்கிறாங்க. ஆகா நம்ம நேரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா கையை கோர்த்துக்கிட்டு அப்படி பேசி வந்துட்டு இருக்காங்க. ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்தா ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பைப் லைன் உடஞ்சி இவங்க மேல மழையா பொழிய ஆரம்பிக்குது. ஸோ பேட் லக் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு போல. லக்கி கப்பிள் மாதிரி அன்லக்கி கப்பிள்னு சொல்லி தான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே, நீங்க இந்த அதிர்ஷ்டம் துர்தஷ்டம் இதெல்லாம் நம்புவீங்களா என்ன ஏதுன்ட்டு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.